இதான் அந்த ஆலயம். இந்த பாருங்க, இங்க போனா வந்து இந்த ஆலயம் பற்றிய நிறைய வரலாறு வந்து நம்மளால தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து சீதா எலின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதை வந்து அசோகவனம்னு சொல்லுவாங்க. இலங்கையில வந்து கடல் மட்டத்திலிருந்து 1900 அடியில் இருக்கக்கூடிய ஒரு அசோகவனம் தான் இது. பார்த்தீங்கன்னா அந்த மேலே தெரிகிற அந்த மரங்கள்லாம் வந்து அசோக மரங்கள். சீதா தேவியை வந்து ராவணன் சிறைபிடித்து வைத்திருந்த இடமும் அதே இதில் ராமாயணத்தினுடைய இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம்தான் இந்த நாங்கள் வந்து கூடிய இந்த கோவில். இந்த இடத்துல வந்து ராமாயணத்தினுடைய இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம். இதான் மக்களே ஹனுமரனுடைய கால் தடம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அது முன்பக்கம், இது பின் குதிகாலன்னு. இவர் வந்து வானத்திலிருந்து கிட்டத்தட்ட வானத்திலிருந்து வந்து கால் பதிச்ச இடம், பாறையில கால் பதிச்சதும் அந்த பாறையை வந்து வெடிச்சு உடைச்சு பறந்து அதுல வந்து அவருடைய கால் தடமே வந்து பதிஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுத்தி வந்து தண்ணியோட பதிலா நீர் ஓடிக்கொண்டிருக்கும். இது மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இருக்க பாலம் இருக்கு தானே, இந்த இருக்கிற பாலத்துல மட்டம் வரைக்கும் வந்து தண்ணி வந்து போய் கொண்டிருக்குமா. கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர், ஏன்னா கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர் ராவணனுடைய அரண்மனை இருந்தா வந்து சொல்றாங்க. இது வந்து அனுமர் வந்து தன்னுடைய நெஞ்ச பிளந்து காட்டுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து ராவணம் என சீதா தேவி வந்து இருக்கிற சிலைதான் இந்த சிலை. பாசத்தவாதி அமுத்தம் கொடுக்கிறா பாய். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கனடா கஸ்டமர் என்ன அவங்கள கூட்டிக் கொண்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் மக்களே, கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1900 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இலங்கையிலே சீதா தேவி என்ன உங்களுக்கு தெரியும், ராமன் அவர்களுடைய மனைவிக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய முதலாவதும் இறுதியுமான ஒரு ஆலயம் என்று சொன்னா வந்துட்டு அந்த கோவில் தான். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1900 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம். அந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். சொல்லப்போனால் வந்து ராமாயணத்தினுடைய இறுதி யுத்தம் என நடைபெற்ற இடத்து தான் இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல்ஸ் உண்டாக நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 300 மீட்டர்லாம் வந்து அந்த ஆலயம் இருக்குது. இது வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய இடம். இப்போ நாங்கள் அந்த முன்னே தெரியுது பாருங்க, இதுதான் அந்த ஆலயம். இந்த பாருங்க, இங்கே போனால் வந்து இந்த ஆலயம் பற்றிய நிறைய வரலாறு வந்து நம்மளால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இதில் வந்து பார்க்கிங்க போடுவோம், நடியாங்காலையும் போடலாம் பாதிக்கு. இதான கோவில், இதான அந்த கோவில். இந்த கோவில் தான் வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம். காரை வந்து பார்க்கிங்கில் போட்டு நாங்கள் போயிட்டு பார்த்து வரோம். உங்களை பாருங்க ஆகலை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாசத்தை பாதி முத்தம் கொடுக்குறா பாய். முத்தம் கொடுத்தே பார்க்கலையா இருக்கு. முத்தம் கொடுக்க பாருங்க. முத்தம் கொடுக்க பாதிலா தாய் சாப்பாடு மறந்துதான் இருக்கு. அப்படியே கூதலுக்கு வடிவால வச்சு கொண்டிருக்க. எத்தனை மாசம் பிறந்த ஆளு? எத்தனை மாசம்? சண்டை வருது. பயம் இல்லை பதிலா
நல்ல சின்ன குட்டியாள். அதுல முடிய பாருடா, குட்டியில முடிய பாரு. படியா வெறுக்கமா எழுத்துருக்கேன். அங்க எழுத பாருங்க முடியல. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். ஓ நல்ல வெட்டியா நல்ல முடி வெட்டுறாரு. ஃபேமிலி ராபா ஃபேமிலி. அவர் தான் அவட ஹஸ்பண்ட். சரி சொல்லிடல பாஞ்சாலும் பா தலைக்கு மேல. சந்தோஷமா இருங்க. பல்லாண்டு காலம் பல்லுண்டி வாழ்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய இடம் எவ்வளோ ஒரு அழகான இடம். அந்த மலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலா அவ்வளோ அழகா அந்த முகில் கூட்டம் போகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு. நான் சொன்னதானே, நான் சொன்னமா வந்து இலங்கையில் கடல் மட்டத்திலிருந்து 1900 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதை வந்து சீதா எலின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதை வந்து அசோகவனம்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள போக்குள்ள வந்து நாங்கள் இதனுடைய ஒவ்வொரு விளக்கமாக வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சீதா தேவியை வந்து ராவணன் சிறைபிடித்து வைத்திருந்த இடமும், அதில் ராமாயணத்தினுடைய இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம்தான் இந்த நாங்கள் வந்தக்கூடிய இந்த கோவில். இலங்கையில் வந்து ஒரு சீதா அம்மனுக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த கோவில் தான் வந்து சொல்ல முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். பாருங்க என்னென்னு சொன்ன மக்களே, உள்ளுக்குள்ள வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாது, ஆனால் வெளி வளாகத்தை வந்து வீடியோ எடுக்கலாம். பாருங்க அந்த ஒன்று முன்னுக்கு போடுறேன் அவதெல்லாம். பாருங்க இதான் அந்த சிலைகள். ஓகே, இப்போ கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்து நினைக்கிறேன். பாருங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுக்கா என்ன டிக்கெட்டா? ஓ எங்க இருந்து வரீங்க? மட்டக்களப்பு. மட்டக்களப்பா? நீங்க அர்ச்சனை செய்யறேன்னா எடுக்கலாமா? வெளியில இருந்து வரேன்னா 100 ரூபாய் டிக்கெட் கட்டாயம் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அர்ச்சனைக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கலாம். சரி சரி. ஒரு தலைமையில கட்டிட்டு போங்க. யாரும் பெண்கள் வந்து ஆலயத்துக்குள்ள போகல வந்து முடிய வந்து ஃபுல்லா வந்து கட்டிட்டு போகலாம். வாங்க உள்ள பார்த்துரும். ஓகே மகளே, என்னன்னு சொன்னால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ ஒரு அர்ச்சனை துணை கொடுத்துட்டு வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு செருப்பை கலட்டி உள்ளுக்கு போன உடனே வந்து அந்த பாதத்தில் படக்கூடிய அந்த குளிர் என்ன உச்சம் தலைவராக வருது. அவ்வளோ குளிராக இருக்குது அந்த கீழுக்கு அந்த நிலைமை. புரியுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ கீழுக்கு தான் வந்து இறங்கி போகிறோம். இது வந்து வெளிப்பக்கம், உள்பக்கம் வந்து வீடியோ எடுக்கிறது தடை. அப்போ அதனால் நாங்கள் வீடியோ போடலை. இப்போ இறங்கி போகிறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த முக்கியமானது வந்திருக்கோம். வளைச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தண்ணி சத்தம் தான் வந்து அதிகமாக வந்து கேட்குது. மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 1900 அடி என இலங்கையில் வந்து கடல் மட்டத்திலிருந்து 1900 அடியில் இருக்கக்கூடிய ஒரு அசோக வனம் தான் இது. பார்த்தீங்கன்னா அந்த மேலே தெரிகிற அந்த மரங்கள்லாம் வந்து அசோக மரங்கள். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து அசோக வனம்னு சொல்லிட்டு பேர் வர காரணம். பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இந்த கோவிலை சுற்றி வந்து தண்ணியோடு பார்த்தலாம் நீர் ஓடிக்கொண்டிருக்கும். இது மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இருக்க பாலம் இருக்குது தானே, இந்த இருக்கிற பாலத்தில் மட்டம் வரைக்கும் வந்து தண்ணி வந்து போய் கொண்டிருக்குமா. வாங்க போயிட்டு பார்ப்போம். இதில் நேரே போனோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அனுமர் வந்து நெஞ்சை பிரித்து காட்டுற அந்த இது இருக்கு. பாருங்க எப்படி தண்ணி வருதுன்னு பார்த்துக்கலாம்.
உண்மையிலேயே தண்ணி சத்தம் மட்டும் தான் கேட்குது. நாங்கள் கதைக்கிறவங்களுக்கு விளங்க மாட்டேன் தெரியல. சைட்டில் கோவில், மேலே சைட்டில் கோவில், அதை வளைச்சி கீழுக்கு தண்ணி. அதெல்லாம் வேறு பாருங்க. இது வந்து அனுமர் வந்து தன்னுடைய நெஞ்ச பிளந்து காட்டுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள வந்து ராவணம் என சீதா தேவி வந்து இருக்கிற சிலை தான் இந்த சிலை. மேலே பார்த்தீங்கன்னா அசோக மரங்கள் இருக்கு மலையில், என்ன மலையிலான் இருக்கு. அதே நேரத்தில் அந்த அளவு பாருங்க, அந்த மலை ஓரமாக தான் இந்த கோவிலை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மலை வந்து ஒரு முக்கியமான மலைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர், என்ன கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர் ராவணனுடைய அரண்மனை இருந்தா வந்து சொல்றாங்க. அதுல வந்து பாறைகளால் வந்து கட்டப்பட்ட அரண்மனை வந்து அந்த பாருங்க மலை, அந்த மலையில இருந்தா சொல்றாங்க. அது வந்து ஒரு முக்கியமான மலை. அது மட்டும் இல்லை, இந்த காட்டில் இருந்து வரக்கூடிய அந்த ஒலிகள் இருக்குதானே, பறவைகள், வண்டுகள், பூச்சிகளினுடைய அந்த ஒலிகளை வந்து அதிக அளவில் வந்து இந்த இடத்துல வந்து கேட்குமாம். ஒரு முக்கியமான இடம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த படியால் வந்து இறங்கி வந்தோம் என்று சொன்னால் இறங்கி வரும் பாருங்க. இது வந்து மேலுக்கு அனுமரையும் சீதா தேவியினுடைய சிலையும் இருக்கு. அசோக வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இதுலேயும் வந்து முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அனுமர் வந்து எவ்வளோ பெரிய வைரமான ஆள், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடையாளம் தான் வந்து அனுமரனுடைய கால் தடம் பாருங்க. தெரியுதா அவங்களுக்கு? இதான் மக்களே ஹனுமரனுடைய கால் தடம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது முன்பக்கம், இது பின் குதிகாலன்னு. இவர் வந்து வானத்திலிருந்து, கிட்டத்தட்ட வானத்திலிருந்து வந்து கால் பதிச்ச இடம், பாறையில கால் பதிச்சதும் அந்த பாறையை வந்து வெடிச்சு உடைச்சு பறந்து அதில் வந்து அவருடைய கால் தடமே வந்து பதிஞ்சிருக்கு. இதில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தீபம் குளிச்சு பெரிய ஒரு நேர்கடனை வந்து வைப்பாங்க. சரியா, இந்த இடத்துல இருக்கு. இதுதான் வந்து ராவணன் சீதா தேவியை கடத்தி கொண்டு சிறை பிடித்து வைத்திருந்த இடம் என்றும் நம்பப்படுது. இது வந்து பல ஆதாரங்கள் வந்து கூறுது. அந்த பக்கம் தெரியக்கூடிய இதை பாருங்க. பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு குழின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமர்கிட்ட இருந்து சீதா தேவியை ராவணன் வந்து கடத்தி கொண்டு வந்ததும், வந்த பிறகு தனியே இந்த மரத்துக்குள்ள இருந்து கொண்டும் சீதா தேவி கண் கலங்கும் போது வந்த கண்ணீர் இந்த குழி மாதிரி தேங்கி நின்றுருக்கு தண்ணீர். இதுதான் அந்த இடம்னு சொல்றாங்க. பழச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருவி, ஒரு இயற்கையான ஒரு இடம், இயற்கையாக அமைஞ்ச இடம். இந்த இடத்துல வந்து ராமாயணத்தினுடைய இறுதி யுத்தம் நடைபெற்ற இடம். உண்மையிலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. என்ன வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்களும் வரலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மலை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அசோக மரங்கள் தான் இருக்கு. அதனால வந்து இதை வந்து அசோக வனம் வந்து சொல்றாங்க, இலங்கையினுடைய அசோக வனம். அதே மாதிரி நாங்கள் சொன்ன அந்த மலை தானே, அந்த மலையில வந்து அசோக மரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. பாருங்க, இந்த கோயிலை சுற்றி அவ்வளோ அழகா இருக்குன்னு, கோயிலை சுற்றி அழகான இடம். உண்மையிலே பார்க்க ஆச்சரியம். அதில் அது மட்டும் இல்லை, நீங்கள் வார வழியில் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா உண்மையிலே குரங்கு இனங்கள் அதிகமாக, ஏன்னா அதாவது வானரம் என்று சொல்லுவாங்க. வானரங்கள் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம். உங்களுக்கு தெரியும், அனுமானம் வந்து வானரங்களில் உருவான ஒரு ஆள் தான். ஏன்னா அப்போ வந்து அவர் வந்ததாலேயும் அந்த வானர படைகள் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தினதால் வந்து அவங்களுடைய அந்த இனம்தான் இப்போ வந்து நடமாடி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஒரு முக்கியமான இடம். நீங்களும் வெளிநாட்டிலிருந்தோ இல்லை இலங்கையிலிருந்தோ இப்படி இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்படியான விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து இலங்கையில் அனுமர் ஹால் தடம் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய ஹால் தடம். அது இப்போ இருந்தேன்னு சொன்னால் வந்துட்டு என்னோட பெரிய பாருங்க அவங்க இருக்கான்னு சொன்னால். முக்கியமாக மக்களே, இந்த கோவில் எவ்வளோ காலத்துக்கு முன்னர் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயம் தான் இந்த ஆலயம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பக்த அடியார்கள் இங்கே வராங்க சீதாமன் கோயிலுக்கு. நான் இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து அவதானிச்ச அதிக வெளிநாட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவிலேருந்து வந்த அவராக தான் இருக்காங்க. அவங்க உள்ள வந்து அர்ச்சனைலாம் போடுறாங்க. இந்த நிற்கிறார்கள்லாம் பார்த்து தெரியும், அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு.
நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் இதை பார்க்கறதுக்கு தெரியாம இருக்காங்க. நான் வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முதலாவது சீதா தேவி கட்டப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஒரு ஆலயம் சொன்னா இந்த ஆலயம் தான் சொல்றோம். உண்மையிலே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நிறைய வரலாற்று சிறப்பு மிக்கியது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ராமாயணத்தினுடைய யுத்தம் நடந்திருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு பெரிய என்ன வீரர்கள், எவ்வளவு பெரிய ராமருடைய படைகள், ராவணனுடைய படைகள் என எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து யுத்தம் புரிந்த இடம் பண்ணக்குள்ள அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காலத்துக்கு முன்னர் எப்படி இருந்து சொல்லிட்டு அதே இடத்த வந்து நம்மளும் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த பக்கம் வந்து நீர் சத்தம் பாருங்க, எவ்வளவு அழகா நீர் ஓடி வருது பாருங்களா, பாருங்க எப்படி அழகா ஓடி வந்து